ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழச்சி சமையல். இன்றைக்கி சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னா ராகி கஞ்சி. இது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பில் 1.25 கப் தண்ணி எடுத்துக்கிறேன். தண்ணி எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கிறேன். அப்புறம் 2 ஸ்பூன் பனக்கற்கண்டு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பனக்கற்கண்டு கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுருக்கலாம். நல்லா கொதிச்சாச்சு. இப்போது 2 ஸ்பூன் நான் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த கட்டியும் இல்லாமல் கலந்து வச்சுக்கணும். நாட்டு சர்க்கரையில் ஏதாவது தூசி இருக்கும், அதனால் அதை ஃபில்ட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் அதே பாத்திரத்தில் நான் அந்த தண்ணியை ஊற்றிக்கிறேன். இப்போது கூடவே நம்ம ராகி மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு கைவிடாமல் நல்லா கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம கைவிட்டோன்னா அங்கங்கே கட்டி வர ஆரம்பிச்சிடும். அதனால் கைவிடாமல் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். நல்லா கலந்தாச்சு பாருங்கள், ஒரு க்ரீம் மாதிரி வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ராகி கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இது உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.